எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.9ல ரேடியோ சிட்டி ஜாக்சன் துரை பேசிட்டு இருக்கிறேன். சிட்டிசன் விருதுகள் 2025 ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 4 வார்டு சேர்த்து தன்னுடைய சொந்த செலவுல கழிவுகளை அள்ளுறதுக்காக வாகனங்கள் ஏற்படுத்தி கொடுத்து, அதுக்கு பெட்ரோல் டீசலும் போட்டு, சம்பளத்துக்கு ஒரு டிரைவரையும் கொடுத்து, சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட போயிட்டு இந்த குப்பைகளை ப்ராப்பரா கொடுங்க, நாங்க செக்ரிகேட் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இவ்வளவு வேலைகள் பாத்தீங்கன்னா பண்ணி, மேலும் இதுக்காக கார்பரேஷன் கிட்ட பேசி என்ன உங்களுக்கான பிரச்சனைகள் இருக்கு அதை நாங்க டீட்டெயிலா கிளியர் பண்ணி தரோம்னு சொல்லி, இது மாதிரி 1-2 இல்ல தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு நகரத்தை சுத்தமா வச்சுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபர் தான் நம்ம பார்க்க போறோம். சிட்டிசன் விருதுகள்ல இன்னைக்கு வரப்போகுதுன்னு சொன்னோம். இன்றிலிருந்து தொடங்குறது மக்களே, கேளுங்க. வணக்கம், என்னுடைய பேர் திருப்பதி ராஜன். நான் ராஜ் எக்ஸைம் குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய நிறுவனராக இருக்கிறேன். அக்ரி அண்ட் ஆல் ட்ரேட் சேம்பர்னுடைய செக்ரட்டரியாகவும் இருக்கேன். நான் வந்து எக்ஸ்போர்ட்டை தாண்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய பர்சனல் ஆர்வம். இப்போ உங்களுடைய ஒளிரும் மதுரை திட்டம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சார். இந்த ஒளிரும் மதுரைனா என்ன? ஒளிரும் மதுரை அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கோயம்புத்தூர் ஈரோடுல நடக்கக்கூடிய ஒளிரும் கோவை ஒளிரும் ஈரோடு அப்படிங்கிற திட்டத்தினுடைய ஒரு மறு வடிவம் தான் அப்படின்னு சொல்லலாம். மதுரை வந்து ஒரு குப்பை நகரமாக இருக்கு அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் நிறைய பார்த்துட்டு வந்தேன். அப்போ அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து கார்பரேஷனில் வந்து கமிஷனர் அம்மாவையும் கலெக்டரையும் மூர்த்தி அவர்களையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவங்க வந்து இந்த குப்பையை நீக்குவதற்கு உதவிகள் வேணும்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து இந்த ஒரு சின்னதாக வெஹிக்கிள் வாங்கி கொடுத்து அந்த வெஹிக்கிள் மூலமாக அந்த குப்பையை வந்து அகற்றுவதற்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம். இப்போ வந்து Zone 5 அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய வார்டில் நாங்கள் வந்து இந்த குப்பைகளை எடுத்து வெள்ளைக்கல் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய குப்பையை அகற்றும் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம். கடந்த 4 மாதங்களாக மட்டும் கிட்டத்தட்ட 3000 டன்னு குப்பைகளை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோங்கிறத அறிமுகம். கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. கிட்டத்தட்ட 3000 டன் குப்பைகளை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து சார் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே போகாம கேளுங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.9ல ரேடியோ சிட்டி ஜாக்சன் துரை பேசிட்டு இருக்கிறேன்.